ஆமென். அப்போ பவுல் இங்கே நிறையா யூத தலைவர்கள் மூலமாக நிறையா என்னது அட்டாக்ஸ். அப்போ பவுல் இங்கே நிறையா யூத தலைவர்கள் மூலமாக நிறையா என்னது அட்டாக்ஸ். அவரை தாக்குறாங்க, அவரை பிடிச்சி வாங்குறானுங்க. இப்போ மதம் மாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா பாருங்க, இது இயல்பாக நடக்குது. ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்கள டக்குன்னு இன்னொரு நம்பிக்கைக்கு அவங்கள நம்ப வச்சு போகும்போது அது நிச்சயமாக ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஸோ அன்றைக்கி அதே மாதிரி தான் இவர் போய் தேவனுடைய அன்பை தான் பேசினார். ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஜனங்க சுகம் அடைஞ்சாங்க, விடுதலை அடைஞ்சாங்க, செத்தவன் கூட பொழைச்சான். அதெல்லாம் நடக்கும்போது ஆட்களுக்கு என்னாச்சு, பெரிய ஒரு வியப்பு உண்டாகி, ஓ இவர் தான் மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லி பின்பற்ற ஆரம்பித்தாங்க. திரளான கூட்டம். இயேசு கிறிஸ்து கூட்டிகிட்டு போனார். என்னது, அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே பயணத்தில் அங்கங்கே கூப்பிட்டு கூடி செய்தியை தேவராஜ்யை பற்றி பேசினார். ஆனால் அப்போஸ்தலனாகியோடைய ஊழியம் வேறு, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் வேறு. த சேலஞ்சஸ் அவரோட சேலஞ்சஸ் வேறு. ஹலோ, அவர் சந்தித்த சூழ்நிலைகள் வேறு, சவால்கள் வேறு. சரிம்மா? ஏன்னா இவரை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக அவரை கொல்லணுன்னு கூட பிளான் பண்ணாங்க.